காஞ்சிபுரத்தில் 15,000 ரூபாய் கடனுக்காக வாத்து மேய்க்க அனுப்பி வைக்கப்பட்ட 9 வயது சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். பெற்றோருக்கு தெரிவிக்காமல் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து விசாரணை நடத்தியுள்ளனர் போலீசார். சிறுவன் உயிரிழப்பில் உள்ள மர்மம் விலகுமா? வாத்து மேய்க்க அனுப்பி வைக்கப்பட்ட 9 வயது சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழப்பு. பெற்றோருக்கு தெரியாமல் புதைக்கப்பட்ட உடல் தோண்டி எடுப்பு. காஞ்சிபுரம் பாலாற்றில் 2 மாநில போலீசார் குவிந்ததால் பரபரப்பு. நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் கூடூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரகாஷ் அங்கம்மாள் தம்பதி. இவர்களின் 9 வயது மகன் வெங்கடேஷ். ஆந்திர மாநிலம் சத்தியவேடு பகுதியைச் சேர்ந்த முத்து தனபாக்கியம் தம்பதியினரிடம் பிரகாஷ் அங்கம்மாள் தம்பதி 15,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளனர். கடனுக்கு அடமானமாக தங்களது மகன் வெங்கடேசனை முத்து தனபாக்கியத்துடன் வாத்து மேய்க்கும் வேலை செய்ய அனுப்பி வைத்திருக்கின்றனர். முத்து தனபாக்கியம் தம்பதி காஞ்சிபுரத்தை அடுத்திருக்கக்கூடிய வெண்பாக்கம் பகுதியில் தங்கி வாத்து மேய்த்து வரும் நிலையில் சிறுவன் வெங்கடேசனும் அவர்களுடன் சேர்ந்து வாத்து மேய்க்கும் வேலை செய்திருக்கிறார். இந்த நிலையில் சிறுவனுக்கு மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் வெண்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட சிறுவன் திடீரென உயிரிழந்திருக்கிறார். 15,000 ரூபாய் கடனுக்கு வேலைக்கு அழைத்து வரப்பட்ட சிறுவன் உயிரிழந்ததால் முத்து தனபாக்கியம் தம்பதி கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். சிறுவன் வெங்கடேசன் உயிரிழந்ததை அவரது பெற்றோருக்கு தெரிவிக்காமல் உடலை புதைப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். அதன்படி முத்து மற்றும் தனபாக்கியம் இவர்களின் மகன் ராஜசேகர் ஆகியோர் சேர்ந்து சிறுவன் வெங்கடேசனின் உடலை காஞ்சிபுரம் பாலாற்றில் குழி தோண்டி புதைத்திருக்கின்றனர். குத்தகை மாதமான 10 மாதங்கள் முடிவுற்ற நிலையில் பெற்ற மகனை அழைத்துச் செல்வதற்காக பெற்றோர் பிரகாஷும் அங்கம்மாளும் காஞ்சிபுரத்திற்கு சென்றுள்ளனர். ஆனால் வெங்கடேசன் உயிரிழந்ததை தெரிவிக்காமல் அவர்கள் ஏதேதோ காரணம் சொல்லியும் மிரட்டியும் திருப்பி அனுப்பி வைத்திருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம் சத்தியவேடு காவல் நிலையத்தில் வெங்கடேசனின் பெற்றோர் புகார் அளிக்க போலீசார் முத்து தனபாக்கியம் மற்றும் அவர்களின் மகன் ராஜசேகரிடம் விசாரணை நடத்தினர். போலீசாரின் விசாரணையில் வெங்கடேசன் உயிரிழந்ததும் காஞ்சிபுரம் பாலாற்றில் உடல் புதைக்கப்பட்டதும் தெரியவர சிறுவனின் பெற்றோர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். விவகாரம் பெரிதானதைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம் புத்தூர் டிஎஸ்பி ரவிக்குமார் தலைமையிலான போலீசார் காஞ்சிபுரத்திற்கு நேரில் வந்து விசாரணை நடத்தினர். மேலும் காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலைய போலீசாரின் உதவியுடன் சிறுவன் வெங்கடேசன் உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் குழி தோண்டி அந்த உடலை வெளியே எடுத்தனர் போலீசார். பின்னர் உடற்கூறு ஆய்வுக்காக சிறுவனின் உடல் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டது. காஞ்சிபுரம் பாலாற்றில் 2 மாநில போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் குவிந்ததால் அந்த இடமே பரபரப்புடன் காணப்பட்டது. மேலும் சிறுவன் வெங்கடேசன் மஞ்சள் காமாலை பாதிப்பால் தான் உயிரிழந்தாரா, அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதென்பது உண்மையா என பல்வேறு கோணங்களிலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். முத்து தனபாக்கியம் தம்பதி மற்றும் அவர்களின் மகன் ராஜசேகர் ஆகியோரை கைது செய்துள்ள போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். 15,000 ரூபாய் கடனுக்காக வாத்து மேய்க்கும் வேலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 9 வயது சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.